சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வர 29ஆம் தேதிக்குள்ள விஜய் டெல்லியில வந்து சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகணும் அப்படின்னு அதிரடியான உத்தரவு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய மிக முக்கியமான 4 பொறுப்பாளர்களும் டெல்லியில் இந்த விசாரணைக்கு வர வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஏற்கனவே கரூர் துயர சம்பவத்தை மையமாக வைத்து சிபிஐ மிக முக்கியமான 10 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த 10 கேள்விகளுக்கும் இவர்கள் இந்த விசாரணையில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். டெல்லியிலிருந்து பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன 24 மணி நேரத்துக்குள்ள ஏன் எதற்காக இப்படி ஒரு உத்தரவை சிபிஐ விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க? அவர்கள் கேட்ட 10 கேள்விகள் என்ன? இதுவரை ஏன் தாவேகா தரப்பிலிருந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள்? இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். சிபிஐ அதிரடியான உத்தரவுகளை விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உத்தரவுல என்ன இருக்கு, சிபிஐ கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சென்னைக்கு ஏன் வந்தாரு? அவர் வந்துட்டு போன 24 மணி நேரம் ஏன் சிபிஐ விஜய்க்கு இந்த உத்தரவு போட்டிருக்காங்க, இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகத்தான் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்தாரு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த விதமான சுமூக முடிவுக்கும் வரல. குறிப்பாக விஜயோடு பேசுவதற்கு ஏற்கனவே அமித்ஷா சில முயற்சிகளை பண்ணியிருக்கிறார். ஆனா அமித்ஷாவினுடைய வருகை அப்படிங்கிறது எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. அவர் வரலன்னு சொல்லி ஒரு 2 நாட்களுக்குள்ள பியூஷ் கோயல் வர்றாருன்னு அறிவிச்சாங்க. பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல விஜய் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னு விஜயை நேரடியாக விமர்சிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம விஜய் திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்ட சிதைச்சிருவாரு அப்படின்னு எல்லாம் வந்து பேசிட்டு அவர் போயிருக்காரு. அவர் போன 24 மணி நேரத்துக்குள்ளதான் சிபிஐ இந்த கடிதம் வந்திருக்கு. சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ வந்து இந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வர 29ஆம் தேதிக்குள்ள தாவேகா தரப்பில் இருந்து டெல்லியில வந்து ஆஜராகணும் அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்தை மையமா வச்சுதான். கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். 41 பேர் இறந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதை விசாரிக்க சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களே தன்னிச்சையாக ஒரு குழு அமைச்சு, அதாவது ஒரு உயர்மட்ட ஐபிஎஸ் அதிகாரியை அமைச்சு இதை விசாரிக்க சொன்னாங்க. இந்த ரெண்டையுமே உச்ச நீதிமன்றத்தில் போய் தாவேகா மனு போட்டு ஆர்கியூ பண்ணி கேன்சல் பண்ணிருச்சு. தமிழ்நாடு அரசு சார்பாக மெட்ராஸ் நீதிமன்றம் சார்பாக இந்த விசாரணை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்தாங்க. அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை போட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணையில ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அஜய் ரஸ்தோகி அப்படிங்கக்கூடிய ரிட்டையர்டான ஒரு நீதிபதியின் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. கூட 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. இந்த 3 பேரும் கரூர் சம்பவத்தை விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 மிக முக்கியமான கேள்விகளை விஜயை பார்த்து கேட்டாங்க. அந்த 10 கேள்விகளையும் விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலுமே இது வரைக்கும் சொல்லல. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ எழுத்து மூலியமான பதில்களும் இதுக்கு கொடுக்கல. இதுல குறிப்பா சொல்ல போனா இவங்க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு பேச வருவார் என அறிவிக்க சொன்னது யார் அப்படிங்கிற கேள்வியை முக்கியமா கேட்டிருக்காங்க. அதாவது எல்லாரும் கேட்ட கேள்விதான். அருணா ஜெகதீசன் குழுவா இருக்கட்டும், இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த ஐபிஎஸ் தலைமையிலான குழுவா இருக்கட்டும், எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் சாயங்காலம் 7 மணிக்கு தான் வர போறாரு, மத்தியானம் 12 மணிக்கு வருவாருன்னு ஏன் அறிவிச்சீங்கன்னு கேட்டாங்க. இதே கேள்வி சிபிஐ கேட்கறாங்க. இந்த கேள்வி தமிழ்நாடு அரசு கேட்டா உள்நோக்கத்தோடு செய்யுது அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பு வெளிப்படையா பேசினாங்க. இன்னைக்கு சிபிஐ அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. அப்போ பாஜக உள்நோக்கத்தோட பேசுன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா அது சொல்லல. 2வது கேள்வி, சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என விஜயின் பயண திட்டத்தை வடிவமைத்தது யார்? அதாவது விஜய் கரூருக்கு போற திட்டமே இல்லை. திடீர்னு தான் கரூர் பிளான் இதுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது. ஏன் கரூர் பிளான் வந்துச்சு? நாமக்கல்லுக்கு பிறகு கரூர் பிளான் ஏன் வந்துச்சு? அவர் வந்து வட தமிழ்நாட்டில் தான் சில சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதாக, சேலத்தில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதாக தான் பேசப்பட்டுச்சு. இதுல குறிப்பா நாமக்கல்ல இருந்து ஏன் அவர் வந்தார் அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. அது இது வரைக்கும் பதிலே சொல்லல. இந்த திட்டத்தை வகுத்தது யார்? ஆதவர்ஜுனாவா, நிர்மலா, ஜானா? யார் இந்த திட்டத்தை போட்டது? அவர் நாமக்கல்ல பேசி முடிச்ச உடனே இங்க வர்றதுக்கு சோ அதுக்கு ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? நியாயப்படி திடீர்னு ஏன் ஷெட்யூல் மாறுது? இது மாதிரியான பல கேள்விகளுக்கு அன்னைக்கே விட இல்லை. யாரு தமிழ்நாடு அரசு போட்ட நீதிபதி குழு விசாரிக்கும் போதே இவங்க பதில் சொல்லல. இப்ப சிபிஐ அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. நண்பகல் 12 மணிக்கு என அறிவித்து விட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம எல்லாரும் தானே கேட்டோம். சிபிஐ அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க. எப்பா நீ 12 மணிக்கு வரேன்னு சொன்னியே, ஆனா 7 மணிக்கு வந்திருக்கிற, என்ன காரணம்? சரி, நீ 7 மணிக்கு தான் வரப்போற அப்படின்னா அவர் 7 மணிக்கு வருவார்னு முதல்ல அறிவிச்சிருக்கணும். ஆனா அவர் 7 மணிக்கு வராருன்னு அறிவிக்கல, 12 மணிக்கு வருவார்னு அறிவிச்சாங்க. முதல்ல அந்த அறிவிச்சது யாருங்கிறதா முதல் கேள்வியா கேட்கறாங்க. 2வது, என்ன காரணத்தால் நீங்க லேட்டா வந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணீங்களா?
இல்லை உங்களுக்கு ஏதாவது வர்ற வழியில் ஏதாவது விபத்து நடந்துச்சா, என்ன பிரச்சனைன்னு சிபிஐ கேட்குது. இந்த கேள்வியை பத்திரிகையாளராக நாம கேட்டா குற்றம் அப்படிங்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து, தமிழ்நாடு அரசு கேட்டா திமுக சதி அப்படிங்கிறாங்க, நீதிமன்றம் கேட்டா நீதிமன்றத்தையே தமிழ்நாடு அரசு வந்து கையாளுது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. பட் சிபிஐ அதான் கேட்கறாங்க. அப்ப இது என்ன சதி? இது பிஜேபி சதியா, இது யாருடைய சதி, இல்ல சிபிஐயோட சதியா? இந்த கேள்விக்கு தாவேகா தரப்புல இருந்து எந்த பதிலுமே இல்லை. இதுல இன்னும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? இது நியாயமான கேள்வி. இதைத்தான் நாங்களும் கேட்டோம். நீங்க எதுக்காக தாமதமா வந்தீங்க? வந்ததுனால அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப நெருக்குச்சு, நீங்க வண்டி உள்ள போக வேண்டாம்னு காவல்துறை சொன்னாங்க, நீங்க கேட்கல, உள்ள போனீங்க, சாவுகள் நடந்துச்சு. இதே கேள்வியை பிஜேபி கேட்கறாங்க. திட்டமிட்டு மாலை நேரத்துல கூட்டம் அதிகம் வரும் அப்படின்னு உங்க கூட்டத்தை காமிக்கிறதுக்காக இந்த வேலையை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சிபிஐ கேட்கறாங்க. இதே மாதிரி சிபிஐ அடுத்த கேள்வியும் ஏற்கனவே நம்ம அரைச்ச மாவத்தை திருப்பி அவங்க கேட்கறாங்க. போலீசார் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார்? நியாயமான கேள்வி. அவர் வந்து கரூர் மெயின் டவுனுக்குள்ள வரும்போதே கூட்டம் வந்துருச்சு. அவர் எந்திரிச்சு வெளியே கை காட்டியிருந்தா பிரச்சனை இல்லை, லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டாரு. அவர் பின்னாடியே ஒரு கூட்டம் வருது. அவருடைய பஸ் வேகமாலாம் போகலை, உருண்டு உருண்டு ஊர்ந்து போச்சு அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு அது ஊர்ந்து போகும்போது விஜயை பார்க்கறதுக்காக கூட்டத்தில் எல்லாரும் பின்னாடியே பஸ்ஸோட சேர்ந்து வர்றாங்க. அங்கே ஒரு கூட்டம் அங்கே முழுசாக நிற்கிது, மோதுது, கொலிஷன் ஆகுது, கிரவுண்ட் பஸ்ட் ஆகுது, மக்கள் சாகுறாங்க. அப்போ அடிப்படையில் போலீஸ் வந்து சொன்னாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, அந்த கூட்டத்தை பழந்துக்கிட்டு இந்த எருமை மாடு மாதிரி இருக்க பஸ்ஸை தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. கேட்காம நீங்கள் போனீங்களே, அது ஏன், என்ன காரணம்? அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாத அடுத்த கேள்வி அதே கேள்வி தான். விஜய் பேசி கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்து கூறப்படவில்லையா? தெளிவான கேள்வி சிபிஐ கேட்குது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் போகுது, அவங்க கட்சி சார்ந்த ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ்ல ஆட்கள் போறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏன் விஜய்கிட்ட சொல்லலை? விஜய்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு பிறகு விஜய் வேகமா அவர் எழுதி வச்சிருந்ததெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனார். அவர் உடனே எல்லாம் போகலை, அதுக்கப்புறம் கலாய்க்க வேற செஞ்சாரு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சிபிஐ கேட்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை விஜய் வீசி எரிந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன்? நியாயமான கேள்வி. உங்களுக்கே தெரியுது, கூட்டத்தில் எல்லாம் மயங்கி விழுந்திருக்கிறான், நீங்களே தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்க, அப்போ மயக்கம் அடிச்சு விழுகிறான், தண்ணி பாட்டில் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் நம்ம பேசுறதை நிறுத்த முடியாது அப்படின்னு ஏன் பேசுனீங்க? உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சிபிஐ கேட்குறாங்க. கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. விஜய் எனக்கு ஒரு மிகப்பெரிய கிரௌட் இருக்கு, நான் வந்தா அப்படியே வந்து அலமோதும் கிரௌட் அப்படிங்கிறாரு. இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கரூர் வந்தப்போ 27,000 பேர் வரைக்கும் வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த 27,000 பேர்ல மக்கள் ஒரு 5,000 பேர்னு கூட எடுத்துக்கலாம், 10,000 பேர், 7,000 பேர் மக்கள், 20,000 பேர் விஜய்க்கான ஆதரவாளர்கள், ரசிகர்கள், வாக்காளர்களோடு வச்சுக்கிட்டா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆள் வந்திருக்கான். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறான், அந்த பக்கம் வந்து ஈரோடு பக்கத்துலேருந்து வந்திருக்கிறான், இந்த பக்கம் தாராபுரம் பக்கத்துலேருந்து ஆள் வந்திருக்கிறாங்க, திண்டுக்கல்லேருந்து கூட ஆள் வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், திருச்சியிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளவு தொகுதியும் சேர்த்து விஜய்க்கு வெறும் 20,000 பேர் தான் ஓட்டே போட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வந்திருக்கா இல்லையா? இது பாலிடிக்ஸ். ஆனால் இங்கே சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவிலிருந்து வந்தீங்க? முக்கியமான விஷயம், செத்துப்போன நபர்கள் குறித்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு அம்மா தெளிவாக சொல்கிறாங்க, எங்களை, அதாவது எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் இறந்துருக்கிறாங்க, அவரை வேன் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குழந்தையை இழந்த ஒரு அம்மாவும் சொல்கிறாங்க, இங்கே வந்து விஜய் ரசிகர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வேன் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வேன் வச்சு விஜயினுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆட்களை கூட்டு வந்தார்? இது ஒரு நியாயமான கேள்வி. ஸோ அப்போ உங்கள் மாவட்டத்தில் நடக்கூடிய ரேலிக்கு, அதாவது ரோட் ஷோக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருந்தெல்லாம் யாரு கூட்டிட்டு வர சொன்னா, எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? அப்போ இத்தனை மாவட்டங்கள்லேருந்து ஆள் வரும்போது அந்த இடத்துல குறிப்பாக அந்த ரோட்ல எவ்வளவு கிரௌடு மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டுச்சா, உரையாடப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி அடுத்தடுத்து வரப்போகுது. தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட நிர்வாகிகள் யார் யார்? தயவு செஞ்சு வாய் திறந்து சொல்லிடுங்க. யார் சொல்லி தொண்டர்களை அங்கே கூட்டு வந்தீங்க? இந்த நிர்வாகி பொறுப்பு யாருக்கு? அவருடைய கரூர் பயண திட்டத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணா, யார் டிக்ளேர் பண்ணா, கூட்டத்தை எங்கிருந்து கூட்டு வந்தீங்க, யார் சொல்லி கூட்டு வந்தீங்க? இது எல்லாம் அவங்க தெளிவாக கேட்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 41 பேர் சாகிறதுக்கு காரணம் யார்? ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட நிர்வாகிகள் யார் யார்? இவங்க அது 41 பேர் இறந்து போனவுடனே உடனே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட பொறுப்பாளர் கைதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இது ஒரு கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. யார் யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பானவர்கள், அதான் அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான இன்னொரு கேள்வி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சிபிஐ இந்த கேள்விகள்லாம் ஏற்கனவே வந்து பட்டியல் போட்டு கேட்டுட்டாங்க. விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலுமே சொல்லாம ஏற்கனவே பிரஸ் மீட்ல, பத்திரிகையில அங்கங்க விஜய் ஆட்கள் சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கதைகள்
அந்த கதையை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து ஒரு கதையை போய் உச்சநீதிமன்றத்தில் இதே தாவேகா தரப்பு பயங்கரமா கதை விட்டாங்க. அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நாம ஒன்றும் கற்காலத்தில் இல்லை, சுத்தி அவ்வளவு கேமரா இருக்கு, கிட்டத்தட்ட 64 ட்ரோன் கேமராக்களை விஜயினுடைய தலைமை அலுவலர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தலைமையிலிருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பதிவு பண்ணப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு, ஊடகங்கள் வீடியோக்கள் எடுத்திருக்கிறாங்க, மக்கள் செத்து விழுந்த வீடியோக்கள் இருக்கு, மயங்கி விழுந்த வீடியோக்கள் இருக்கு, விஜய் தண்ணி தூக்கி வீடியோக்கள் இருக்கு. நம்ம 2025 இருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் போய் ஏதோ ஒரு கதையை சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ தேர்தல் லாபத்திற்காக நீங்க பிரஸ் மீட்ல சொன்ன கதைகள்லாம் திரும்பவும் சிபிஐக்கு சொல்லியிருக்கிறீங்க. சிபிஐ இப்போ வசமா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சிபிஐ கேள்வி கேட்டதோட நிக்கல, வர 29ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா, சமூக ஊடக பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார், தாவேகா ஈரோடு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகிய 4 பேரையும் வரும் 29ஆம் தேதி டெல்லி விசாரணை தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டது. இப்ப இவங்க 4 பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவங்க 4 பேர்த்தையும் வர சொன்னாங்க? நேரடியாக விஜயை வர சொல்லியிருக்க முடியும். விஜயை வர சொல்றதுக்கு முன்னாடி இவங்க 4 பேர்த்தையும் வர சொன்னதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, பியூஷ் கோயல் வந்துட்டு போறாரு, இதுக்கு முன்னாடி அமித்ஷா வர்றன்னு சொன்னாரு. அமித்ஷா வர்றன்னு சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமா ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, அமித்ஷா விஜய் பட்னப்பாக்க வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ்ல தான் ரூம் போடப்பட்டுச்சு அவருக்கு. அவர் அங்கதான் வந்து தங்க போறாரு லீலா பேலஸ்ல. அப்ப லீலா பேலஸ்ல தங்கும் போது விஜய் அடுத்த பில்டிங்ல இருக்க போறாரு. 2 பேருக்கு இடையில ஏதாவது சந்திப்பு நடந்தனா எந்த பத்திரிகைக்கும் தெரியாமல் பாதுகாக்கப்படலாம். எப்படி சீமானும் நிர்மலா சீதாராமனும் சந்திச்சாங்களோ அப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த செய்தியுமே இல்லை. கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல்ல தான் பாத்தீங்க அப்படின்னா சீமானும் திரு நிர்மலா சீதாராமனும் சந்திச்சாங்க. ஸோ அதே போல லீலா பேலஸ் ஹோட்டல்ல அதே மாதிரி பட்டணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் வீடு, இது 2 அருகருகே இருக்கிறனால அங்க சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விஜய் தரப்புல இருந்து பல இழுபறிகள் இருந்ததால் விஜய் வந்து ஒரு சீன் போட்டு இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி உள்ள போறாரு. ஸோ விஜய் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படிங்கும் போது அடுத்தது பியூஷ் கோயல் வந்து ஒரு பல்ஸ் பார்த்துட்டு போறாரு. என்ன பண்ணலாம் கூட்டணி, அதிமுக எங்களோட இருக்கு, வேற வழியே கிடையாது, அதிமுக நாங்க கைது பண்ணி எங்களோட வச்சிருக்கிறோம். இப்ப விஜயும் வரணும், வேணா விஜய்க்கு ஒரு 50 சீட்டு கொடுக்கலாம், இல்ல 60 சீட்டு கொடுக்கலாம், விஜயும் வரட்டும், அதிமுக விஜய் பாஜக எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவை வீழ்த்தி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், அதுக்கு விஜய் கூட வரணும், விஜய் கிட்ட ஒரு சில ஓட் பேங்க் இருக்கும், ஸோ அவங்க வந்தா நல்லது அப்படின்னு பியூஷ் கோயல் முயற்சி பண்றாரு, அமித்ஷா முயற்சி பண்றாரு. அதுல சில பின்னடைவுகள் ஏற்படும் போது இனியும் பொறுத்திருக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி விஜயவே நேரடியாக கைது பண்ணலாமா, இல்ல விஜயினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை சமாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், சிடி நிர்மலா இருக்கட்டும், இல்ல ஜானா இருக்கட்டும், இல்ல புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா அந்த டீமை தூக்கி கைது பண்ணிடலாமா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. விஜய் இந்த தேர்தலை சந்திக்கும் போது யாருமே விஜய் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒண்ணு நீ கூட்டணிக்கு வா, இல்லைன்னா உன்னை வெறும் ஸ்பாய்லரா மட்டும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு முடிவில் சிபிஐ களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. யாரால் அப்படின்றால் அமித்ஷாவால். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்று.